லைக் இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டிய விஷயமே காமெடி தான். ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பாக உங்களை அறியாமே நீங்களே சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி பெட்டராகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ வந்து ஒரு படத்துக்கான ரிவ்யூ. படம் பேர் வந்து பேபி அண்ட் பேபி. படத்தோட டைரக்டர் வந்து பிரதாப். இது அவரோட முதல் படம். படத்தை எழுதினது அவர் தான். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து யுவராஜ் ப்ரொடக்ஷன்ஸ். படத்தோட ஹீரோ வந்து ஜெய். அப்புறம் ஹீரோயின் வந்து பிரக்யா நாகரா. யோகி பாபுவும் வந்து ஒரு கேரக்டராக ட்ராவல் பண்ணுவார். அவரும் ஹீரோ கலந்த காமெடியன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் அவர் ட்ராவல் பண்ணுவார். கதை வந்து ரொம்ப 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 பேசிக், ரொம்ப பழைய கதை தான். குழந்தை ஸ்வாப் ஆகிடும். யோகி பாபு அப்புறம் அவங்களோட பார்ட்னர் சாய் தன்யா அவங்க பேர். அவங்களோட குழந்தையும் ஜெய் அப்புறம் பிரக்யா இவங்களோட குழந்தையும் வந்து ஸ்வாப் ஆகிடும். ஜெய்க்கு வந்து ஆம்பளை பிள்ளை, யோகி பாபுக்கு வந்து பொம்பளை பிள்ளை. அந்த குழந்தை வந்து ஸ்வாப் ஆகிடும். ஒரே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறதுனால வந்து ஸ்வாப் ஆகிடும். அதை வச்சு தான் கதையே ஃபுல்லாக நவுறுது. ஓகேவா? இதில் வந்து இது வந்து ஒரு காமெடி மூவி அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனதுனால நிறைய லாஜிக் வந்து இல்லாமல் தான் பார்க்க முடியும் இதை. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து குழந்தை தொலைஞ்சிச்சுன்னா, நம்ம கண் பார்வையிலேருந்து கொஞ்சோண்டு அப்படி நவுந்துச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிற பதட்டமும் அந்த ஒரு வலியும் இருக்கு இல்லையா? அது வந்து இவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. படம் அந்த படத்தில் வந்து அந்த யாருக்கிட்டையுமே இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் அதை காமிச்சிருப்பாங்க. அதோட சீரியஸ்னஸை ரொம்ப மைன்யூட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் மெஜாரிட்டி வந்து குழந்தை தொலைஞ்சு போவோம், இவங்க போய் ஜெய் போய் டான்ஸ் ஆடுறாரு. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கனெக்டாகவே இருந்துச்சு. ஒரு பேரடி ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கதையில் வந்து எந்த இடத்துலையும் ஒரு லாஜிக்கல் கன்சிஸ்டன்சியே இல்லை. ரைட்டிங் வந்து கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்தது. அவரோட முதல் படம் அப்படின்றதுனால மேபி அவர் கொஞ்சம் எடுத்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் எடுத்துட்டாரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு படம். இதில் வந்து ஸ்ட்ரெங்க்ஸ்ன்னு சொல்லலாம். படத்தோட ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா இமான் தான். இமானோட டே மாதிரி ஆயிடுச்சு. பேபி அண்ட் பேபியோட மியூசிக்கும் அவர் தான். 2K லவ் ஸ்டோரியோட மியூசிக்கும் அவர் தான். 2 படத்துலையும் மியூசிக் வைஸ் அவரை குறை சொல்ல முடியாது. இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கொடுத்துருக்காரு. நல்லாவே இருக்குது. சீரியஸாகவே நல்லாவே இருக்குது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப மோசம். பயங்கர டிஸ்கனெக்ட் நிறைய இடத்துல. ரைட்டிங் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது. லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சிஸ் நிறைய இருக்குது. காமெடி வந்து சொல்கிற அளவுக்கெல்லாம் பயங்கரமாக இல்லை. எல்லா இடத்துலலாம் உங்களால் சிரிக்க முடியாது. ஒரு சில இடத்துல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கும். காமெடின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. காமெடி அப்படின்ற ஒரு ஜோனில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு இருக்கார், அப்புறம் இளவரசு இருக்கார், மொட்டை ராஜேந்திரன் இருக்காங்க, ஆனந்த்ராஜ் இருக்கார், அப்புறம் நம்ம ராமர் இருக்கார், அப்புறம் சிங்கம் புலி இருக்கார், ரெடின் கிங்ஸ்லி. இவ்வளோ பேர் இருந்தோம். எப்படி சொல்கிறது, இந்த காமெடின்றது வந்து ஒரு ரொம்ப இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தாக இருக்க வேண்டிய விஷயமே காமெடி தான். ரொம்ப வீக்காக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பாக உங்களை அறியாமே நீங்களே சிரிச்சிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் காமெடி பெட்டராகவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட கம்பேர் பண்ணும்போது. ஒரு சீரியஸ்னஸ் வந்து அந்த குழந்தை ஸ்வாப்பான ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லை. எனக்கு என்ன பிடிச்சிருந்தது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லனா, நிறைய பூமர் கான்செப்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பூமர் கான்செப்ட்ஸ், அதாவது வந்து ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆம்பளை குழந்தை தான் வந்து ஒரு வரம் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு வீட்டில் என்னென்னா பொம்பளை குழந்தை வந்து எப்படி சொல்கிறது, வந்து பொம்பளை குழந்தை பிறந்தால் தான் நம்மளுக்கான குறைகள்லாம் தீரும்ன்ற மாதிரி இன்னொருத்தர் வந்து இன்னொரு வீட்டில் வந்து அதாவது யோகி அவங்க அப்பா வந்து பொம்பளை குழந்தை வேணும்னு அடம் பிடிக்கிறாரு. ஏன்னா பொம்பளை குழந்தை பிறந்தால் தான் ஜாதகப்படி இதுவும் அவங்களுக்கு வந்து கெட்ட நேரம்லாம் வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்போது ஜெய் வீட்டில் சத்யராஜ், அவங்க ஜெயோட அப்பா தான் சத்யராஜ் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆம்பளை குழந்தை தான் கெத்து, ஜம்மீன் பரம்பரை, ஆம்பளை புள்ள தான் சூப்பர், தங்க தொட்டில் ஆம்பளை புள்ளி தான் போடணும், அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ரொம்ப பூமரிசமாக இருக்கும். எனக்கு பெருசாக அதில் வந்து
எனக்கு தெரில. அது ரொம்ப அவுட்டேட்டடான ஒரு கான்செப்ட்டா? அத வந்து அத சீரியஸா எடுத்து சொல்லியிருந்தா கூட பரவால்ல. ரொம்ப காமெடி பண்றன்ற பேர்ல வந்து ரொம்ப லைட்டா எடுத்துட்டு போன மாரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அதுல எதுவுமே பிடிக்கல. ஆம் ஆக்டிங் வைஸ் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல அது இந்த பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, யோகி பாபு தான். இந்த சீரியஸான மொமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பரா டெலிவர் பண்ணாரு யோகி பாபு. அதாவது அவருக்கு வந்து இந்த சூப்பருங்க. அ இவரோட குழந்தைய அவரு பார்த்துக்கிறதும், அவரோட குழந்தைய இவரு பார்த்துக்கிறதும், அந்த ஜோனே சூப்பரா இருக்கும். இப்ப ஜெயோட பார்ட்னர் பிரக்யா இருக்காங்கல்ல, அவங்க கூட ரொம்ப வீக் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா யோகி பாபுவோட பார்ட்னர் சாய் தன்யா இருக்காங்கல்ல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு, பிலீவபிளா இருந்துச்சு. ஜெயோட பார்ட்னர் பிரக்யா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நெறைய இடத்துல பிலீவபிளாவே இல்ல. அது ஏன்னு தெரியல. ஒரு கனெக்ட்டே வரல. அந்த அவங்களும் ஃபீல் பண்ண ட்ரை பண்றாங்க. அது ஒரு மாரி தெரியல. கனெக்ட்டே ஆவல. ஆனா ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, அ அவங்க குழந்தைக்கு இவங்க பால் குடுக்குற மாரி ஆயிடுமா, அந்த இடத்துல அவங்க குடுக்காம குழந்தை அழுதுட்டு இருக்கும். அப்ப ஜெய் வந்து எடுத்து சொல்லுவாரு. அவங்க நம்ம குழந்தைய அவங்க குழந்தை மாரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? நீ இப்படி பண்றது சரியில்லன்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பால் குடுத்தது. அந்த சீன்லாம் ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அதுக்கேத்த மாரி யோகி பாபுவும், சாய் தன்யாவும் ஜெயோட குழந்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த சைல்ட் ஸ்வாப் தான் கதையே. நெறைய பூமரிசம்ஸ வச்சு, பூமர் கான்செப்ட்ஸ வச்சு ட்ராவல் பண்ணுவாங்க. அத எண்டுல வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. அது அட்ரஸ் பண்ணாம விட்டுருந்தா படத்த போட்டு அடிச்சு நொறுக்கியிருப்பேன். ஓரளவுக்கு டீசென்ட்டா அத எடுத்துட்டு போய் அழகா முடிச்சிருப்பாங்க. நடுவுல என்ன ஆச்சு? இங்க வில்லனா வந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்ற ஜோன் தான். ஜெய்யோட குடும்பத்திலருந்து ஒருத்தர் வில்லனா கெளம்புவாரு. ஆ அப்புறம் யோகி பாபு அ ஒ அ யோகி பாபுவோட ஃபேமிலி சைட்ல இருந்து அ ஒ பிரச்சனை வந்து வேற வேற விதத்துல வரும். அதாவது அவ் அத ஒட்டி வரும். அதாவது ஜெய் ஃபேமிலிய ஒட்டி வரும். குழந்தைய கடத்துற ஒரு ஜோன்ல வந்து முடியும் அது. அது குழந்தைய கடத்த போய் அதுல ஒரு தப்பு நடந்து ஒரு மாரி பயங்கர குளறுபடியா இருக்கும். படமே வந்து கொஞ்சம் என்னால ரசிக்கவே முடியலங்க. நெறைய பேர் வந்து இத போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆச்சு. இல்ல உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆச்சான்னு சொல்லுங்க. காமெடி வந்து ஓகே தான். அ படத்தோட ஸ்ட்ரெங்த்ன்னு சொன்னாலே அது வெறும் மியூசிக் மட்டும் தான். மத்தபடி எல்லாமே செம்ம வீக் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்குறாரு. எனக்கு இது மாரி சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு. பட் இந்த மாரி கான்செப்ட்ஸ வந்து அவரு ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு, நல்ல எழுதணும், நல்ல படங்கள டைரக்ட் பண்ணணும். இன்னும் பெட்டரான கேரக்டர்ஸ் எழுதணும், பிளாட்ஸ் எழுதணும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். அதனால எதையும் மறைக்காம நான் சொல்லணும்னு நான் நம்புறேன். இந்த மாரி மூவிஸ் தேவையே இல்ல ஆக்சுவலா. காமெடின்னு எடுக்க போனீங்கன்னா, அத நல்லா பியூர் அவுட் அண்ட் அவுட் காமெடியாவே எடுத்துருங்க. அ இதுக்குள்ள வந்து இந்த பழைய காலத்து டெம்ப்ளேட்ஸ கொண்டு வந்து, அது மூலியமா காமெடி பண்றேன்ற பேர்ல, அது ரொம்ப அ லைக் ரசிக்கிற மாரியே இல்ல. எந்த கேரக்டர்ஸும் வந்து மனசுல நிக்கிற மாரியே இல்ல. ஜெய் ரொம்ப அழகா தெரிஞ்சாரு ஃப்ரேம்ல. அ கோரியோகிராஃபி அதாவது ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஒரு ஃபைட் ரொம்ப மொக்கையா இருந்துச்சு. அ நல்லாவே இல்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு அந்த ஃபைட்டு. அ ஸ்க்ரீன் பிளே ஸ்லோ, வீக்கா இருந்துச்சு. ரைட்டிங் வீக்கா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் வீக்கா இருந்துச்சு. இந்த சாய் தன்யாவும், யோகி பாபு தவிர மத்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸ் வீக்கா இருந்துச்சு. மொட்டோ ராஜேந்திரன் காமெடி ஓரளவுக்கு ஓகே. ராமர் காமெடி ஓரளவுக்கு ஓகே. ரெடின் கிங்ஸ்லிலாம் எதுக்கு படத்துல இருக்காருன்னே தெரியல. அவரெல்லாம் கொண்டு வந்ததே வேஸ்ட்டு. ராமர் வந்து எதுக்கு படத்துல இருக்காருன்னு தெரியல. சும்மா ஒரு கேரக்டர் டம்மியா வச்சிருக்காங்க. நெறைய அன்வான்டட் கேரக்டர்ஸ். இவங்க எல்லாமே அவாய்ட் பண்ணியிருந்தாலே பெட்டரா இருந்திருக்கும். கொஞ்சம் பெட்டராவே எழுதியிருந்திருக்கலாம். இனிமேல்ட்டு அவர் பெட்டரா எழுதுவாருன்னு நான் நம்புறேன். இந்த படத்த பார்க்கலாமா வேண்டாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் தியேட்டர் போய் வாட்ச் பண்ற அளவுக்கு இந்த படம் வொர்த்தே கிடையாது. நீங்க போய் பார்க்கணுன்ற அவசியமே இல்ல. இது நான் வன்மத்துல சொல்லல. காசு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நல்ல படங்கள் நெறைய ரிலீஸ் ஆகுது. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்த ஓடிடி வந்தோனே நம்ம பார்த்துக்கலாம். அப்படி கூட சப்போர்ட் பண்ணலாம். பட் ரேட்டிங் வந்து இதுக்கு வந்து 2 அவுட் ஆஃப் 5ன்னு சொல்லி குடுத்திருந்தேன் ட்விட்டர்ல. ரிகால் பண்ணி பார்த்தா இது 1.5 கூட ஜாஸ்தின்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் ஓகே. 2 2 அவுட் ஆஃப் 5னே வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ரிவ்யூ வந்து இந்த படத்துல ஒர்க் பண்ண யாராவது காயப்படுத்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க. என்னோட என்னோட எண்ணம் உங்கள காயப்படுத்துறது இல்ல. இந்த படம் எடுக்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு வி விஷயத்துல தான் நான் சொல்றேன். எனிவேஸ்
உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது படங்களை பார்க்கணும், அதுக்கான ரிவ்யூ வேணும், இல்லைனா வந்து ஏதாவது டீசர் ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கணும், அதுக்கான ரிவ்யூ வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூவாக போடுறேன். இது மூவிஸு, டீசர்ஸு, ட்ரெய்லர்ஸு, மியூசிக்கு, டிவி சீரிஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை செய்கிறேன். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.